இடம்பலம் என்டர்டைனர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்றதோட எவிக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தியும் பேச போறோம். இன்னைக்கும் நம்மளோட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியா குருந்தன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஹரிஷ். எவிக்ஷன் ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்றப்போ வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணினது சாச்சனாவை தான். பட் அது என்ன லாஸ்ட் மினிட்ல ஆகுதுன்றது நம்மளுக்கு தெரியல. பட் இது கூட வந்துட்டு அபிஷியல் நியூஸான்றதும் நம்மளுக்கு கன்ஃபார்ம்டா தெரியாது. வர்ஷினின்னு சொல்லியிருக்காங்க. பட் வர்ஷினிக்கு அப்புறம் வந்துட்டு திரும்ப நிறைய போஸ்டுங்கெல்லாம் பார்க்க முடியுது சோசியல் மீடியால. லாஸ்ட் மினிட் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் டபுள் எவிக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை இதுக்கு மேலதான் பார்க்கணும் நம்ம. உனக்கு என்ன நியூஸ் வந்தது ரிகார்டிங் திஸ்? வர்ஷினி எவிக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் தகவல். அதை தாண்டி வந்து சாட்சனா வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அவங்க தான் லாஸ்டா இருந்திருக்காங்க. பட் அவங்க தான் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா தகவல். எதுக்கு இன்னொரு வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. இல்ல அவங்க டாடி கொடுக்கறாரு போல இருக்கு வாய்ப்பு அவங்களுக்கு. சோ இது ரொம்ப வாய்ப்பெல்லாம் அவங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல இரிட்டேட்டிங்கா இருக்கு. இது என்னமோ ஒரு குடும்ப இது ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ரியலி இட்ஸ் இரிட்டேட்டிங். இதுல இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்லாட்சி செய்தார்களான்னு ஒரு கேள்வியை வர கேக்குறாரு. இப்ப நல்லாட்சி வந்துட்டு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்களா முதல்லன்றது வந்துட்டு சுய பரிசோதனை செய்துக்கணும்ன்றதுதான் டேடிக்கான ரிக்வஸ்ட் இது. பட் என்னன்னு புரியல. லாஸ்ட்ல நம்ம பாக்குறோம் கவுன்ஸ்ல வந்துட்டு லாஸ்ட்ல இருக்கிற சாட்சனா ஒவ்வொரு வாரமும் காப்பாற்றப்பட்டு வர்றது வந்துட்டு ரொம்ப எரிச்சலை கொடுக்குது. ஆச்சரியம் கொடுக்கல, எக்ஸ்பெக்டட் ஒன். பட் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அது கூட ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்றப்போ வந்துட்டு எதுக்குடா இந்த ப்ரோக்ராம வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்றாங்கன்றதுதான். ப்ரோக்ராம் வருது, நாங்க பாக்குறோம், ரெவ்யூ கொடுக்குறோம், அது வேற விஷயம் அது. பட் இதுக்கு எதுக்கு நீங்க டெலிகாஸ்ட் பண்றீங்க? அந்த பொண்ணுக்கு கப்ப தூக்கி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. இல்ல எதுக்கு வந்து சாட்சனா வந்து சேவ் பண்றாங்கன்னு எனக்கும் புரியல. ஏன்னா சாட்சனாவோட கேமும் ஒன்றும் பெருசா இல்லை. அவங்க வந்து எந்த அணி வந்து சேஃபா கேம் ஆடுறாங்களோ அந்த அணியோட சேர்ந்துக்கிறாங்க. அதான் சாட்சனா பண்றது. இதுக்கு நடுவுல 2 அணிலையும் குழப்பத்தை ஏற்படுத்துற வேலையை தான் பண்றாங்க. மேபி அந்த குழப்பங்கள் தொடரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நீ பாக்குறேன். அதனாலதான் வந்து சாட்சனா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சாட்சனா வெளியேற்றப்பட்டா வீட்டுல இருக்கிற மொத்த குழப்பமும் தீர்ந்துடும். அதனால அந்த குழப்பங்கள் தீர்ந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க கேமை வந்து இன்னும் தெளிவா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அது தேவையில்லை நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அந்த ஒரு ப்ராஸ்பெக்ட்ல இருந்து தான் வந்து சாட்சனாவை வந்து எவிக்ட் பண்ணாம வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆனா இந்த குழப்பங்கள் தொடர்றதுனால உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்காது. குழப்பங்கள் இல்லாமல் இருந்தாதான் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய கேம் ஆடுவாங்க. அவங்களுடைய செல்ஃப் கேம் ஆடும்போது தான் உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். இல்லைன்னா அந்த கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்காது. இன்னைக்கு கூட நீங்க வந்து டாஸ்க்ல எல்லாரும் சேஃப் கேம் ஆடிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. பட் வந்து இதைத்தான் நான் வந்து ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் சேஃப் கேம் தான் ஆடுறாங்க. எல்லாரும் வந்து அவங்க கேம் ஆடுறது கிடையாது. யார் வந்து நல்லா பண்றாங்களோ அவங்க பின்னாடி போய் நின்னுக்கிறாங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்று அவங்களுடைய டேலண்ட்ஸ் அவங்களுடைய கேமை வந்து மறைச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த குழப்பங்கள் தான் அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறதா நான் பாக்குறேன். ஸோ அந்த குழப்பங்கள் இல்லாம இருந்தா அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க ஆடுவாங்க. அந்த குழப்பங்கள் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு பாக்குறேன். ஸோ அந்த குழப்பங்கள் தொடரணும் அப்படிங்கறதான் விஜய் சேதுபதி எக்ஸ்பெக்ட் பண்றாரோன்னு எனக்கு தோணுது. இல்ல இது நான் குழப்பமா எல்லாம் பாக்கல. பட் என்ன ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு அந்த பொண்ணை வீட்டுல வச்சிட்டு இருக்காங்கன்றது தெரியல. இன்னும் அந்த பொண்ணோட கேரக்டர் எல்லாம் ஃபுல்லா வெளியில வரட்டும்ன்றதுனால விஜய் டிவியே வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வச்சிட்டு இருக்காங்களான்றது தெரியல. ஏன்னா அத வே ஷி டாக்ஸ் இப்ப நீங்க சொல்றது வந்துட்டு குழப்பம் உண்டாக்கி கான்டென்ட் கொடுக்கறதுன்றது அது வேற விஷயம். அதை பண்றது இல்ல அந்த பொண்ணு. த வே ஷி டாக்ஸ் வந்துட்டு சாச்சம்மா தேவியா தான் பேசிட்டு இருக்காங்க அவங்க. அந்த ஒவ்வொருத்தர்கிட்டயும் அணுகுமுறை ஒரு என்னதான் வந்துட்டு கண்டஸ்டண்டா இருந்தாலும் சரி ஒரு வயசு வித்தியாசம் இருக்கு. நீ அக்கா அண்ணா எல்லாம் கூட கூடாது, வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்டு ஒருத்தர்கிட்ட மரியாதையா நடந்துக்கோ. ஷீ ட்ரீட்ஸ் எவ்ரி ஒன் அஸ் ஈக்குவல் டு ஏஜ்ன்றதுதான் வந்துட்டு ரொம்ப கேவலமா இருந்தது. ஒரு நேத்து கூட வந்து பேசும்போது நேத்து எல்லா கண்டஸ்டன்ட்ஸுங்கிட்டையும் பேசுறாங்க யார் வெளியில போவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆனந்தி சொல்றாங்க நம்ம வந்து சௌந்தர்யா பத்தி நம்ம பேசுறது கூட அது கண்டென்ட்டா போகும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொல்றாங்க. அப்போ சாட்சனா அதுலயும் குழப்பத்தை உண்டாக்குறாங்க. சாட்சனா நம்ம பேசுறோம் அவங்கள பத்தி தான் பேசுறோம், அது கண்டென்ட்டா போகும். ஆனா அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவா போகும், பாசிட்டிவா போகாது. ஏன்னா இப்பதான் வந்து நான் எல்லாருக்கும் புரியும் சௌந்தர்யா யாரு, சௌந்தர்யா எப்படிப்பட்ட கேரக்டர்னு எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கேம் ஆடுறாங்க. பட் என்ன இஷ்யூ அப்படின்னா
இவங்களுக்கே தெரியாம ஒரு கேம் போயிட்டு இருக்கு வெளியில. எல்லாருக்கும் வந்து எல்லாருக்குமே இவங்களுடைய எல்லாருக்குமே இவங்களுடைய உண்மையான கேரக்டர் என்னங்கிறது தான் தெரிய வருதே தவிர, சௌந்தர்யா எப்படிப்பட்ட ஆளு அண்ட் அவங்க எப்படி கேம் ஆடுறாங்கன்னு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமாயிடுச்சு. இவங்க எப்படி கேம் ஆடுறாங்கங்கிறது தான் இப்போ வெளியில வந்துட்டு இருக்கு. சாச்சனா வந்து எந்த பக்கம் சேஃபா போகலாம், யார் கூட பயணிச்சா சேஃபா பயணிக்க முடியும் அப்படின்னு பாக்குறாங்கன்னு தான் அந்த அந்த ஒரு கேம் ஆடுறாங்கன்னு தான் எல்லாருக்கும் இப்ப தெரிய வந்துட்டு இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு இப்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கிறது வந்து சாச்சனா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அது எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கிறது சாச்சனா தான். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு அவங்க ஒரு குரூப்பிசம் பண்றாங்க அதெல்லாம் கிடையாது. இவங்கள எல்லாரும் மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு என்னோட டேடி ஹாஸ்ட் அந்த ஒரு மைண்ட் செட்டை எல்லார் மைண்ட்லயும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இவங்க. விஜய் சேதுபதி அவர்களும் வந்துட்டு லாஸ்ட் வீக் சண்டே வந்துட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாரு. அது என் பொண்ணு இருக்கிறது பாத்துக்கோங்கன்ற மாதிரி அவர் சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு அவரு. திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா இப்ப அந்த அளவுக்கு பேசுறப்ப பவித்ரா கிட்ட உட்கார்ந்துட்டு அப்படி பேசிட்டு இருக்கா. நேத்து நைட்டு அந்த இதுல பாக்குறப்போ வந்துட்டு என்னென்னமோ அந்த சௌந்தர்யா பத்தி பேசுது. முதல்ல சௌந்தர்யா பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஓகே, உங்களோட கண்ணோட்டத்துல என்ன, ஷி இஸ் நாட் டூயிங் எனிதிங், ஓகே ஃபைன், அப்படியே இருந்துட்டு போட்டோம், ஐடலா இருக்கட்டும். வெறும் எமோஜிஸ் மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்களா, ஓகே, அதை ரசிக்க மக்கள் இருக்காங்க. why do you bother about it? ஒரு பாத்திரம் தேய்க்க சொல்லி தேய்க்கலனாக்கா அதுக்கு கொஸ்டின் பண்ணுங்க, ஒரு சமைக்க சொல்லி சமைக்கலன்னா அதுக்கு கொஸ்டின் பண்ணுங்க. இந்த காசிப்ஸ், இந்த ஊர்க்கிழவி வேலை ரொம்ப அழகா செய்யறாங்க இந்த வயசுல. நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இந்த பொண்ணு வந்துட்டு பெருசா ஆனா இப்போ ஒரு ஏஜ், சௌந்தர்யா ஏஜுக்கோ பவித்ரா ஏஜுக்கோ அது வரப்போ வந்துட்டு அது என்ன கண்டிஷன்ல இருக்கும் அந்த பொண்ணுன்ற ஒரு ஆதங்கம் எனக்கு கண்டிப்பா இருக்கு. இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அவ கேரக்டர் எக்ஸ்போஸ் பண்றாங்க, பட் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்றதான் பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த வீக் எல்லாம் யார் நல்லா பண்ணினாங்கன்னு சொல்றப்போ சௌந்தர்யா வாயாலேயே அது சாச்சனான்னு சொல்ல வச்ச அந்த ஒரு திறமை இருக்கு பாருங்க, அப்ளாஸ். அது கண்டிப்பா வந்துட்டு யாராலையுமே பண்ண முடியாது அந்த விஷயத்த. இப்ப சௌந்தர்யாவே சொல்றாங்க, யாரும் இப்ப அந்த பெஸ்ட் கண்டஸ்டன்ட்னு எடுக்கிறாங்க இல்லையா வீக்குக்கு, சௌந்தர்யா சேஸ் இட் சாச்சனா. இப்ப இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் நம்ம? இல்ல உங்களுக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் உண்டாக்கி வச்சிருக்காங்க. சாச்சனாவை சப்போர்ட் பண்ணி ஆகணும், சாச்சனா வந்து சாச்சனாக்கு ஃபேவரா நடந்தே ஆகணுங்கிறது தான் எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் அவங்க கொடுக்குற ஒரு அழுத்தம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுல எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினும் சௌந்தர்யாவும் கொஞ்சம் விலகி தான் நிக்கிறாங்க. பட் ஸ்டில் பட்டும் படாம தான் போயிட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன். சாச்சனா கிட்ட பெரிய அளவுல பேசிக்கிறதும் இல்லை, சாச்சனாவுக்கு அகேன்ஸ்டா பெரிய அளவுல அவங்க வந்து கேம் ஆடுறதும் இல்லை அப்படின்னு பாக்குறேன். ஸோ அந்த இடத்துல ரெண்டு பேருமே கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க. மற்ற எல்லாரும் சாச்சனாவோட பேசுறாங்க. பட் சாச்சனா பின்னாடி அவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது சாச்சனாக்கு இன்னும் தெரியல. அது தெரிஞ்சதுன்னா சாச்சனாக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா. இதுல வந்து நம்ம அருணை பத்தி இன்னைக்கு நெகட்டிவா சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சேன் நம்ம அருண் வந்துட்டு இப்ப அத்தனை பேர் வந்துட்டு சௌந்தர்யாவையும் சிவகுமாரையும் உட்கார வச்சு ரோஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அருண் வந்து சிரிக்க கூட இல்லை. ஒரு இறுக்கமா ஒரு முகத்தை வச்சுட்டு இருந்தாரு. உண்மையிலேயே ஹி இஸ் அ ஜென்டில்மேன் அந்த இடத்துல. ஏன்னா இத்தனை பேர் ரோஸ் பண்றாங்க, நம்ம அதுக்கு சிரிச்சோம்னாக்கா நம்மளும் அதுதான் அப்படின்றது வந்துட்டு அவருக்கு புரிஞ்சிருக்கு. ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. ஸோ ஹி டிடன்ட் ஓப்பன் ஹிஸ் மவுத், ஹி டிடன்ட் ஷோ எனி எக்ஸ்பிரஷன்ஸ் ஆன் ஹிஸ் ஃபேஸ். அவ்வளவு அமைதியா உட்காந்து எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. வர்ஷினி சொல்றப்பெல்லாம் வந்துட்டு கைத்தட்டி, விஷால் எல்லாம் குதிச்சு சிரிக்கிறாரு. அப்புறம் விஷால் வந்துட்டு சொல்றப்ப வந்துட்டு நான் எந்திரிச்சு நின்னு சொல்ற அளவுக்கு நீ வர்த்து இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்றப்ப அப்படி எல்லாருமே சிரிக்கிறாங்க. ரோஸ்ட் பண்ண சொன்னாங்க, அதுக்காக ஹர்ட் பண்றதோ இன்சல்ட் பண்றதோ கிடையாது. ரோஸ்ட்னாக்கா அந்த வீட்டுல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை சொல்லுங்க, அதை விட்டுட்டு இது தேவையில்லாத விஷயம். இதுல அருண் லாஸ்ட்ல என்ன பண்றாரு, ஆனந்தி எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது சொல்றாரு, அவங்க நடுவுல உட்கார வச்சு இத்தனை பேர் அவங்கள ரோஸ்ட் பண்றப்போ அவங்களோட ஃபேஸ், அதுவும் வீக்கெண்டு ஸ்பேஸ் வாடி போறதுல அவங்கதான் ஓட் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. எதை வச்சு சொல்றாருன்றது எனக்கு தெரியல. இல்ல மைண்ட் வந்துட்டு ஏன் அவ்வளவு குறுக்கடா அவருக்கு திங்க் பண்ணுச்சுன்றது எனக்கு புரியல. அந்த அந்த பேச்சுவார்த்தை நீ பாத்தியா? கம்ப்ளீட்டா பார்த்தேன் நானு. அது ஆக்சுவலா ஏதோ புரியாத ஒரு நிலையை பேசுற மாதிரி தான் நான் பார்த்தேன். இனிமே கொஞ்சம் தெளிவில்லாத ஒரு கேமா, அவங்க என்ன மாதிரி கேம் ஆடுறாங்கிறதே புரிஞ்சுக்காம பேசுற அந்த ஒரு டோன்ல தான் இருந்தது அது ஆக்சுவலா. ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு வந்து தெளிவா கேம் ஆடுறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க கேமை எப்படி கொண்டு போகணும்னு ஒரு பிளான்ல போயிட்டு இருக்காங்க.
அதுல வந்து நீங்க ஒரு ப்ரீ பிளான்டா உள்ள போகணும். ப்ரீ பிளான்டா இல்லாம நீங்க எம்ப்டியா போனா எப்படி இருக்குமோ அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கிறத பாக்குறேன் நான். ஸோ அந்த எம்டி மைண்ட் செட்டை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறது இந்த விஷயத்துல. ஆனா இது வந்து போக போக மாறும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா. ஏன்னா மற்ற இவ்ளோ நாள் எல்லாருக்கும் டஃப் இருக்காரு. ஃபைட் கொடுக்குற அளவுக்கு போவாங்க அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஏன்னா ரொம்ப எம்டியா இருக்க விட மாட்டாங்க யாருமே. அந்த அந்த பிக் பாஸ் வீக்ல வந்து வைல்ட் கார்டா போனா ரொம்ப கம்ப்ளீட்டா எம்டியாலாம் வந்து இருக்கிறதுக்கு விட மாட்டாங்க. அது கண்டிப்பா ஒரு கண்டென்ட் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. இல்ல இப்ப இவரு அருண் சொல்றப்ப என்ன ஆகுது, சோசியல் மீடியால பேச்சு எப்படி போகுதுனாக்கா, அப்ப அர்ச்சனா லாஸ்ட் இதுல பண்ணினதுதான் நீ இப்ப சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி, அப்ப அவங்க அதெல்லாம் பிளான் பண்ணி போனாங்களான்ற கேள்விகள் நிறைய எழுது. சோ அருணாவே இருக்கிறது பெட்டர். இந்த மாதிரி காசிப்ஸ்ல எல்லாம் மூக்க நுழைக்க வேண்டாம், இதுல தேவையில்லாம சிக்க வேண்டாம்ன்றதுதான். ஏன்னா இவ்வளவு நாள் வந்துட்டு நல்ல பேர் எடுத்துட்டு இப்ப திடுதிப்புன்னு தேவையில்லாம எதுக்கு இந்த கான்ட்ரவர்சியான வார்த்தைகள்ன்றது தெரியல. த அதர் திங் வந்துட்டு வர்ஷினி ரோஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஓகே, என்ன ரோஸ்ட் பண்ணமோ நீ பண்ணிருக்கலாம். ஒரு நாய எக்ஸாம்பிள் காட்டி சௌந்தர்யாவை பண்ணினது ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். வர்ஷினியா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் எனக்கு இருந்தது. சோ இந்த எலிமினேஷன், இந்த எவிக்ஷன் வந்துட்டு வர்ஷினி டிசர்வ்ஸ் இட். அது எப்படி இருந்தது அந்த ப்ராசஸ்? அவங்க நாயை வந்து எனக்கு தெரிஞ்சு மேற்கோள் காட்டினது ஓகே. பட் வந்து நீங்க அது என்ன சொல்றது, இப்போ டீம்ஸுங்கிறது அது ஒரு வகையான ஒரு நாய்ங்கிறத தாண்டி அது ஆக்சுவலா ஒரு மீம்ஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு டெம்ப்ளேட்டுங்கிற அந்த இதுல தான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த இந்த ஜெனரேஷன்ல அதுதான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்றது எல்லாமே இந்த ஜெனரேஷனுக்கான மீம் டெம்ப்ளேட்டை தான் இப்போ சொல்றாங்க அவங்க. அவங்க நாயா சொல்ற மாதிரி நான் பார்க்கல. பட் ஸ்டில் இன்னுமே கொஞ்சம் என்ன சொல்றது, அதை மென்ஷன் பண்ணாம இன்னும் வேற ஏதாவது சொல்லியிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். நீங்க வந்து அந்த நாய் அப்படிங்கிறத விடாம அந்த டெம்ப்ளேட் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு பாக்குறேன். நீங்க டெம்ப்ளேட்டா சொல்லியிருக்கலாம். நாய் அப்படின்னு சொன்னது அது வேற மாதிரி போய் ரீச் ஆகிடும் மக்களை. அது வேற மாதிரி போய் ரீச் ஆகிடும். இது இத்தனை நாள் நீங்க போட்ட எஃபர்ட் எல்லாத்தையும் அதுவே வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அந்த இடத்துல வந்து வர்ஷினி பண்ண ஒரு விஷயம் அவங்க வந்து அதை டெம்ப்ளேட்னு சொல்லிடுவோம். டெம்ப்ளேட்னு சொல்லாம நாயின்னு சொன்னது எனக்கு பொறுத்தவரை தப்பு அப்படின்னு தான் பார்க்குறேன். பட் ஸ்டில் அவங்க சொன்னதை வந்து சௌந்தர்யாவும் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எடுத்துக்கலன்னு சொல்லாத, இட் வாஸ் ஹர்ட்டிங். ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்துட்டு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ல பார்த்தப்போ ரோஸ்ட் பண்ண போறாங்கன்றது தெரியும். பட் இந்த அவங்க இத பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அவங்க இதை பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்து அவங்க வந்து உட்கார்ந்தாங்க சௌந்தர்யா. ஏன்னா ஜாக்லின் சொல்றது அப்படிதான் சொல்றாங்க. எல்லாரும் அவங்கள ரோஸ்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து அவங்க அங்க வந்து உட்கார்ந்தது. எல்லாரும் வந்து ரோஸ்ட் பண்ணாங்க. அந்த ரோஸ்ட் பத்தலைங்கிறதுனாலதான் ஆண்களணியை கூப்பிட்டு தனியா மறுபடியும் ரோஸ்ட் பண்ணாங்க. அது ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க என்ன பேசுவீங்க, அவங்கள பத்தி என்ன பேசுவீங்க, நீங்க அவங்கள எப்படி நினைக்கிறீங்கிற விஷயம் எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க சௌந்தர்யா அப்படிங்கிறது தான் ஜாக்லின் சொல்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷீஸ் என்ன சொல்றது, அவங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருந்திருக்காங்க சௌந்தர்யா. தயாரா இருக்காங்க ஓகே. பட் த வேர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹார்ஷா வெளியில வந்தது வந்துட்டு ஜீர்ணிச்சுக்க முடியல. அது வந்தாதான் என்ன பொறுத்தவரை சௌந்தர்யாவுக்கு வந்து அவங்க கேம் எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்க வந்து கவனிக்கிறாங்க, ரொம்ப நல்லா நிறைய கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கவனிக்கிறதுல இப்போ இந்த வீக்கெண்ட்ல வந்து சௌந்தர்யா எப்படி எல்லாரும் பாக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த வீக் ஆஃப் கேம் வந்து வேற மாதிரி ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்காக பிளான்டா தான் பண்ணாங்கன்னு தான் நான் பாக்குறேன் சௌந்தர்யா. அதுல இவங்க எல்லாம் வாண்டடா போய் சிக்கியிருக்காங்க. அதுதான் வந்து விஷயம். தேவையில்லாம வந்து வார்த்தைகளை விட்டு இவங்களா வாண்டடா போய் சிக்கியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கணும். பட் வந்து வர்ஷினி அவங்க வந்து டெம்ப்ளேட்டா சொல்லியிருக்கலாம். நான் மென்ஷன் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். விஷாலம் வந்துட்டு நீ உட்காந்தே சொல்லிருக்கலாம். யாரும் உன்னை எந்திரிச்சு நின்னு பேசுனாலாம் யாரும் கேட்கல. நீ உட்காந்தே சொல்லிருக்கலாம். நீ எந்திரிச்சு நின்னுட்டு வந்து சௌந்தர்யா யூ டோன்ட் டிசர்வ் திஸ், வந்துட்டு உனக்கெல்லாம் நிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு அது முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பார்க்க போனாக்கா உன்னெல்லாம் நிக்க வச்சு பேசுறது கூட நீ வர்த்து கிடையாதுன்றத நான் சொல்லுவேன். சோ ஒரு இருக்கு சில வார்த்தைகள் வந்துட்டு என்னதான் ரோஸ்ட்ன்ற மாதிரி போனாலும் வந்துட்டு முகத்துக்கு நேரா பேசுறப்போ நம்மளுக்கு அவங்க கண்ணை பாக்குறப்போ எவ்வளவு ஹர்ட் ஆகுவாங்க அப்படின்றது நம்மளுக்கே தோணும்.
ஆனா இப்ப இந்த இதுல வந்துட்டு அந்த செகண்ட் ப்ரோமோல பாக்குற மாதிரி எல்லாருமே ரொம்ப புனிதர்களா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க, ரொம்ப பாலிஷ்டா பேசுறாங்க. அது தேவையில்ல. என்னவோ இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு போட்டு உடைங்க. அதை விட்டுட்டு வந்துட்டு ரொம்ப பாலிஷ்டா போயிட்டு அவங்க கிட்ட நாளைக்கு கை கோத்துட்டு போகணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. சோ இப்ப ஜாக்லினும் வந்துட்டு சௌந்தர்யா பத்தி சொன்னாங்க, ஓகே அக்செப்டட், ஷி வில் சேஞ்ச், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இப்ப ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யா ஷி இஸ் த பெஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லவே இல்லை எந்த இடத்துலயும். பட் அவளுக்கு சௌந்தர்யாக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ போய் ஷோல்டரை கொடுக்குறாங்க. இதுதான் ஹியூமானிட்டி நான் பாக்குறது. இதுல ரொம்ப கொச்சத்தனமா இருந்தது இந்த வார்த்தைகள்ல, அவங்க பிரயோகிக்கிற வார்த்தைகள் எல்லாம். இதுல முக்கியமா சொல்ல போனா தர்ஷிகா, த வே ஷி இஸ் பிளேயிங் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி. அந்த உப்பு போட்டு சாப்பிடுறது நம்ம நேத்தே பேசினோம். அது வந்து சிவகுமாருக்கு சொல்றாங்க அவங்க. பட் அப்புறம் தீபக் வந்து கேக்குறாரு, இது எதுக்கு நீங்க அப்படி சொல்றீங்கன்னுட்டு. இல்ல அவருக்கு அப்பதான் அது இதாகும், அவர் நிறைய இடத்துல வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாருன்னுட்டுன்னு தீபக் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிவகுமார் கிட்ட என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, நான் தீபக்க தான் சொன்னது, அது நான் உங்களை சொல்லல. சுஜாதா இருந்தா கூட வந்துட்டு இதுதான் பண்ணிருப்பாங்க. சுஜாதா இப்படிதான், சுஜி பேரெல்லாம் தேவையில்லாம அந்த சுஜா பேர் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நானு. அவங்க லெட்டர்ல இப்படிதான் மென்ஷன் பண்ணினாங்கன்னுட்டுனால அப்படியே பிளேட்டை மாத்திட்டாங்க. இது உண்மையிலேயே சொல்றேன், இட் இஸ் வெரி பிக் டேலண்ட்னு சொல்றேன் நான். இப்போ நீ தீபக்க சொன்னா கூட ஓகே ஃபைன், இட்ஸ் நாட் சிவகுமார்னா கூட, இப்ப நீ தீபக் அந்த வார்த்தை சொல்ற உப்பு போட்டு சாப்பிடுறத பத்தி, who are you to say that? இல்ல அவங்க டார்கெட் பண்ணது சிவகுமார் அவர்கள் மட்டும்தான். அவரோட தான் டார்கெட் அவரை தான் டார்கெட் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீபக் வந்து ஏ வா போ அப்படிங்கிற ஒரு ஒருமையில பேசிட்டு இருக்காரு. ரொம்ப ஒருமையில வந்து பேசும்போது உங்களுக்கு கோபம் வரலையா? எல்லாருக்கும் அது வந்து கோவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கிறப்போ, எல்லாருக்கும் அந்த ஒரு இது வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து கோவத்தை ஏற்படுத்துதுங்கிறப்போ, உங்களுக்கு அது கோவத்தை கொடுக்கலையா? நீங்க ஏன் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்கிறது கேட்கறதுக்கு தான் வந்து அவங்க கேட்க வேண்டியது. பட் அதை வந்து அவங்க வேற மாதிரி கேட்டுட்டாங்க அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஆனா இவ்வளவு ஹார்ஷா போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் பாக்குறேன். நீங்க இந்த அளவுக்கு ஹார்ஷா போறீங்க அப்படின்னா, இதே ஹார்ஷா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி கேட்க வேண்டியது எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் அவர்கிட்டையும் கேட்கணும். ரஞ்சித் அவர்களும் இதே மாதிரி கேள்வி கேட்க வேண்டிய இடத்துலதான் இருக்காங்க. ஏன்னா ரஞ்சித் அவர்களும் இன்னும் யாரையும் வந்து பெரிய அளவுல பகைச்சுக்கல. அவர் எல்லார்கிட்டையும் வந்து சாஃப்டா தான் போயிட்டு இருக்காரு. அவரையே யாராவது ஏதாவது சொன்னாலும் அவங்ககிட்டயும் சாஃப்டா தான் போயிட்டு இருக்காரு. அவர் வந்து கோவப்படுறது மாதிரி நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். சோ நீங்க வந்து இவரை மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித் அவர்கள்ட்டையும் நீங்க இதே மாதிரி ஹார்ஷ்னஸ் காட்டி தான் ஆகணும். ஆனா இந்த வார்த்தை அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அவசியம் இல்லாத ஒண்ணு. ஜாக்லின் வந்து தான் தனியா போய் சொன்னாங்க. நம்ம என்னை பொறுத்தவரை ஜாக்லின் தனியா போய் சொல்லாம பொதுவுல சொல்லியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க தனியா போய் சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜாக்லின் என்கிட்ட வந்து கேட்கறாங்க எல்லாத்தையும் சொல்லி, ஜாக்லினும் சௌந்தர்யா தப்பு பண்ணும்போது ஜாக்லின் எதுவுமே பேசல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி ஆகுது. அவங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. ஆனா ஜாக்லின் என்ன பண்றாங்க அப்படின்னா, சௌந்தர்யா தப்பு பண்ணும்போதெல்லாம் கேட்கறாங்க. சௌந்தர்யா என்ன தப்பு பண்ணாலும் கேட்கறாங்க. சௌந்தர்யா கிட்ட நீ இதை பண்ணக்கூடாது, இதை மாத்திக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. என்னை பொறுத்தவரை அது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டா தான் நான் பாக்குறேன் நான். ஏன்னா எப்ப தப்புன்னாலும் அதை உடனே சுட்டி காட்டுற இடத்துக்கு ஜாக்லின் வந்துட்டாங்க. ஸோ அதை மாத்திக்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன் சௌந்தர்யாவும். அந்த இடத்துல வந்து ஜாக்லின் ஒண்ணுமே சொல்லல, ஜாக்லின் அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தர்ஷிகா சொல்றது என்னை பொறுத்தவரை அவங்க கவனிக்கலையா, இல்ல அவங்க வந்து இதை வந்து பெருசா எடுத்துக்கலையா, இல்ல நீங்க வார்னிங் சொல்றது எந்த மாதிரி வார்னிங் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சாச்சனா மாதிரி கத்தணுமா, ஏ வா போ அப்படின்னு கத்தணுமா? எதை வார்னிங் நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. சோ தர்ஷிகா வந்து நல்லா மேனிப்புலேட் பண்றாங்க ஒரு விஷயத்த வந்து நல்லா மேனிப்புலேட் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்டா கேமை கொண்டு போகணும்னு பாக்குறாங்க. பட் அது அவங்களுக்கும் யூஸ் ஆகாது, மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகாது. கண்டிப்பா. இப்ப இதுல இன்னொரு விஷயம் வந்துட்டு தீபக்க கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா வந்து சிவகுமார் கூட உட்காந்து பேசுறாரு, சிவகுமார் சொல்றாரு இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஹர்ட் ஆச்சு, அப்போ நான் கொஞ்சம் இது வைல்டா பார்த்தேன் உங்களுக்கு அது தெரிஞ்சுதான்னு கூட எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளவு கோபம் இருந்ததுன்றதெல்லாம் வந்துட்டு டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து சிவகுமார் எக்ஸ்பிளைன் பண்றாரு. தீபக் எனக்கு தெரியல நான் என்ன பண்ணினேன்னு சொல்லிட்டு ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் மை செல்ஃப். என்னால வந்துட்டு உடனடியா வந்துட்டு எல்லாமே மாத்தி பண்ண முடியும்னுட்டு நான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, என்னாலயும் முடியாதது. பட் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துட்டு ட்ரை பண்றேன். ஐ வில் ட்ரை டு சேஞ்ச்.
பிகாஸ் தீபக் நோஸ் அவரோட ஆட்டிடியூட் என்னன்றது தீபக் தெரியுது. ஆல் ஆஃப் அ சடன் ஒரு டிராமாவா ஒரு ஃபேக்கா தன்னை மாத்திக்க முடியாது. சோ ஹி சேஸ் ஐ ட்ரை டு சேஞ்ச். அது ரொம்ப வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அப்ளாஸ் தான் அதுக்கு. கண்டிப்பா வந்துட்டு அந்த வார்த்தை ட்ரைன்னு வந்துருச்சுனாலே வந்துட்டு அந்த இடத்துல ஒரு மனிதம் இருக்கு. சோ வி ஆர் ஓகே வித் இட். அது எப்படி இருந்தது அவங்க டாக்ஸ் 2 பேருக்கும்? தீபக் அவர்கள் கொஞ்சம் ரியலைஸ் பண்றாரு அப்படின்னு தான் பாக்குறேன். எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடக்குது அப்படிங்கறத அவர் ரியலைஸ் பண்றாரு. அண்ட் சிவகுமார் இப்பதான் கொஞ்சம் ஓபன் அப் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் வந்து பெரிய அளவில் ஓபன் பண்ணல. ஆனா ஒரு நல்ல பிளேயர் அவர் சிவகுமார் என்னை பொறுத்தவரை. ஏன்னா அவருடைய டேலண்ட்டை வந்து நான் அவர் ஃப்ரம் த என்ட்ரியில இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அழகா இருக்கு அவருடைய டேலண்ட்ஸ். நடிக்கிறதாகட்டும், இல்லை வந்து ஆண்கள் அணியோட ஒன்றி போய் அவங்க சொல்ற டாஸ்க்ஸ் எல்லாம் பண்றதாகட்டும், எல்லாமே வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட் வந்து ஓப்பன் அப் ஆகலை, யார்கிட்டையும் வந்து பெருசா எதுவும் பேசிக்கல அவர். இப்போ இந்த முறை அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுறாரு, எல்லார்கிட்டையும் கொஞ்சம் நல்லா பழகுறாரு. அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு இவரும் மாறுறாரு. இவரும் வந்து அந்த கேம்குள்ள இப்போதான் கொஞ்சம் மெல்ல மெல்ல உள்ள போறாரு. அண்ட் அதே நேரம் தீபக் அவர்களும் உணர்றாரு, எங்கேயோ நம்மகிட்ட தப்பு இருக்கு, எங்கேயோ நம்ம வந்து தப்பா போயிட்டு இருக்கோம், நம்ம கேமை வந்து சரியா பண்ணணும், நம்ம வந்து சரியான பாதையில போகணும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்றாருன்னு நான் பாக்குறேன். எனக்கு இந்த ரியலைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா படுது. ஏன்னா தீபக் அவர்கள் அவருடைய கேமை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. அதை இப்பதான் உணர்ந்து மறுபடியும் கேமுக்கு எந்த ரூட் சரியா இருக்கும்னு பார்த்து வராருன்னு நான் பாக்குறேன். ஸோ இது வந்து அவருடைய கேம் என்ன அப்படிங்கறத அவர் காட்டும் நிச்சயமா. ஏன்னா எல்லாரும் ஒரு ரூட்ல போகும்போது இவர் தனி ரூட்ல போயிட்டு இருந்தாரு. இவர் ஒரு தனி ரூட்ல போயிட்டு இருந்தாரு, எல்லாரும் ஒரு ரூட்ல போகும்போது. அதுக்கு என்ன காரணம்ங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெண்ணை பத்தி தப்பா பேசி அங்க ஆரம்பிச்ச விஷயம் எங்கெங்கயோ போய் கடைசியில அவருடைய கேரக்டரை வந்து ஸ்பாயில் பண்ற அளவுக்கு எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஸோ அங்க இருந்து இப்பதான் எனக்கு தெரிஞ்சு ரியலைஸ் பண்ணி இது நம்ம பண்ணிருக்க கூடாது, இது பண்ணிருக்கணும் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மாத்திக்குவார் அவருடைய கேரக்டர், அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் மாறிவிடும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா ஹரிஷ். அண்ட் ஃபைனலி இத கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது ஏதோ விஜய் சேதுபதிக்கு ஸ்கிரிப்ட் யாரோ ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். அவர் என்ன பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ சாச்சனா இந்த வாட்டி வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஷீ இஸ் ப்ரொவைடிங் த ஸ்கிரிப்ட்ன்ற மாதிரி. ஏன்னா இவங்க வந்துட்டு பேசுறப்போ சௌந்தர்யாவை ரோஸ் பண்றப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க, இப்ப நீங்க இவ்வளவு பேசுனீங்க இல்ல, இந்த சாட்டர்டே உங்களுக்கு இருக்குது, இத பத்தி பேசுவாங்க கண்டிப்பான்னுட்டுன்னு அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா அந்த வார்த்தையை சொல்றாங்க. அப்படின்னா ஸ்கிரிப்ட் வந்துட்டு வரதே வந்துட்டு சாச்சனா கிட்ட இருந்ததான் விஜய் சேதுபதிக்கு போகுது, அதை வச்சுதான் அவர் ஹாஸ் பண்றாருன்றது வந்துட்டு ரொம்ப ஊர்ஜிதமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கப்படுது. அது எப்படி இருந்தது? அதுவும் நீ அழறப்போ எனக்கு சிரிப்பா வருது, அது எனக்கு நிஜமாவே தெரியல. அந்த பொண்ணை பத்தி இன்னும் என்னென்ன பேசணும்ன்றது எனக்கு தெரியல. ஒருத்தர் அழறப்போ அது எப்படி சிரிப்பு வரும்ன்றது எனக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் சில சமயம் யாருக்குன்னா அப்படி ஃபீல் ஆச்சுனாலும் அந்த மைண்ட்ல வச்சுக்கணுமே தவிர, இப்படி ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வந்துட்டு உட்கார்ந்து அப்படி நீ அழறதே எனக்கு சிரிப்பா வருது, நீ எல்லாமே ஃபேக்கா பண்ற, அப்படியெல்லாம் வந்துட்டு ஒருத்தரை பார்த்து அந்த அளவு ஒரு விரோதம் இருந்தா கூட, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் இருந்தா கூட அந்த வார்த்தைகளை அப்படி பரிமாறிக்க மாட்டாங்க. அண்ட் ஷி கிளீன்லி ஸ்டேட்டட் தி சாட்டர்டே விஜய் சேதுபதி இஸ் கோயிங் டு குவெஸ்டின் அபவுட் திஸ் அப்படின்றத. அது எப்படி இருந்தது ஹரிஷ்? இதெல்லாம் வந்து எங்க தொடங்குச்சு அப்படிங்கிறத நான் இப்பவும் சொல்லுவேன். இதெல்லாம் தொடங்கின இடம் வந்து நீ ரொம்ப வந்து அதிக பிரசங்கித்தனமா ரொம்பவே வந்து அவசரப்படுற அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சது. அவங்க சௌந்தர்யா வந்து தேவையில்லாம எல்லா விஷயத்திலயும் அவசரப்படுற அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய சாச்சனா கிட்ட வந்து சொன்னாங்க. அந்த இடத்துல ஆரம்பிச்சது. நீ எப்படி என்ன வந்து நான் அவசரப்படுறேன்னு சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ கிளாஷ் எனக்கு தெரிஞ்சு சாச்சனா கிட்ட ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நான் பாக்குறேன். அது அதிகமானதன் காரணமா தேவையில்லாத வார்த்தைகள் வெளியில வருது அப்படிங்கறதான் நான் பாக்குறேன். நீங்க வந்து அத அவசரப்படுற அப்படிங்கறத நீங்க வந்து தப்பா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பொறுத்தவரை சாட்சினா அதை ஏன் தப்பா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. அது ரொம்பவே ஹர்ட் ஆகுது உனக்கு அப்படின்னா நீங்க வந்து பேசலாம் சௌந்தர்யாட்ட. நீங்க வந்து என்ன இப்படி சொல்றீங்க, எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா சௌந்தர்யா நான் அப்படி சொல்லல அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அவங்க எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருவாங்க. அது கேட்கறதுக்கு கூட உங்களால முடியல. நீங்க வந்து அதுக்கப்புறம் மொட்டை கடிதாசியில வந்து சௌந்தர்யாவை திட்டி எழுதுறது, அதுக்கப்புறம் எல்லா டாஸ்க்லயும் சௌந்தர்யா இல்ல
எல்லா டாஸ்க்லயும் வந்து சௌந்தர்யா வந்து இப்ப பழிச்சு பேசுறது, இப்போ இந்த மாதிரி பேசுறது. ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து சௌந்தர்யா வந்து டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய கேரக்டரை வேற மாதிரி காட்டுது. நீங்க ஏதோ வில்லிங்கிற ரேஞ்சுக்கு உங்களை காட்டுது வெளியில. அவங்க ஆனா வில்லிங்கிறதுல வந்து எப்படின்னா அவங்களுக்கு வில்லியில 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி போன சீசன்ல வந்த வனிதா அவர்கள். அவங்க வந்து சண்டைகளுக்கு காரணமா இருந்து கண்டென்ட் கொடுத்த ஒரு வில்லியா பார்த்தாங்க எல்லாருமே. இப்போ இந்த சீசன்ல வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா புரிதல் இல்லாம எல்லாத்துக்கும் கையமையான்னு கத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வில்லியா சாச்சனாவை பாக்குறாங்க. இதுதான் வந்து வித்தியாசம் ரெண்டுக்கும். கண்டென்ட் கொடுக்குற வில்லியா வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்பவே அனிதா அவங்க ரொம்பவே வந்து நல்லா பண்ணாங்க லாஸ்ட் சீசன். பட் இந்த சீசன்ல வந்து சாட்சினா அந்த ரோல் எடுக்கணும்னு ட்ரை பண்றப்போ அது முடியல அவங்களால. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுடைய கேரக்டர் தான் வந்து ரொம்ப ஓப்பனா தெரியுது. நீங்க வந்து இவ்வளவு ஈகோ கிளாஷ் அவசியம் இல்லைன்னு பாக்குறேன். அது இந்த வயசுல இவ்வளோ ஈகோவோட நீங்க ஈகோயிஸ்டிக்கா நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வயசுல இவ்வளவு ஈகோயிஸ்டிக்கா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சினிமாவை தாண்டி வேற ஏதாவது ஒரு கெரியருக்கு நீங்க போகும்போது அது உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் பண்ணிடும். கண்டிப்பா. ஏன்னா சினிமால வந்து உங்களுக்கு இந்த ஈகோ கிளாஷ் எல்லாம் வந்து எங்க கொண்டு போய் யாரை எங்க வச்சிருக்குன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு சிங்கமுத்து அவர்களுக்கும் வடிவேல் அவர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். நாங்க சினிமா ஷூட் ஸ்பாட்லாம் நாங்க நிறைய பேசுவோம் இதை பத்தி. ஸோ அப்போ நான் வந்து என்னோட பர்சனல் விஷயம் நான் சொல்வேன். வடிவேல் அண்ணனும் சிங்கமுத்து அண்ணனும் அவங்க ஈகோ எல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் உட்காந்து பேசினாங்கன்னா இதெல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறதான் நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருப்பேன். அந்த அந்த மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷை தான் நான் இங்கேயும் பாக்குறேன். யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, அதை வந்து இவங்க வந்து தப்பா எடுத்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல வந்து கரெக்டா அந்த டைம்ல நீ வந்து அவசரப்படுற எல்லா விஷயத்திலையும் சௌந்தர்யா சொன்னது இன்னுமே அவங்களுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தி ஒரு ஈகோவா உண்டாக்கிடுச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சாட்சனா வந்து இதை மாத்திக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து லைஃப் இன்னும் இருக்கு. நீங்க வந்து 21 வயசு தான் உங்களுக்கு இன்னும் லைஃப் இருக்கு. நீங்க இப்பவே வந்து இப்படி இருந்தீங்க அப்படின்னா வெளியில உங்களுக்கு பேர் வேற மாதிரி போயிடும். அது வந்து எப்படி தெரியுமா இருக்காங்க, ரொம்ப இந்த அனுபவம் மிக்க வயசான பாட்டிங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் அட்வைஸ் சொல்லுவாங்க, ஒரு நாட்டாமா பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு இதுலதான் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இன்னும் இருக்கு, இவங்க வயசெல்லாம் தாண்டி நீ வரணும், இதுக்குள்ளேயே எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம்ன்றதுதான் புரியல. இல்ல சாட்சனா வந்து ஜென்சி கிட்ட வந்து நீங்க வந்து ஜென்சியா இருக்கணும். பட் வந்து நீங்க பண்றதெல்லாம் பூமர் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் நான் பாக்குறேன். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க பண்றது எல்லாமே அப்படிதான் இருக்கு. பட் மாத்திக்கணும். சாட்சனா அதை மாத்திக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க வந்து நீங்க வந்து அவசரப்படுறீங்க எல்லா விஷயத்திலயும் சொன்னதான் பிரச்சனை அப்படின்னா நீங்க ஏன் இப்படி சொன்னீங்க, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சௌந்தர்யா கிட்ட ஒரு நாள் உட்காந்து கேட்டா சௌந்தர்யா அதுக்கு விளக்கம் கொடுக்க போறாங்க. நான் இப்படி பார்த்துங்கன்னா அதனால நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அது தப்புன்னு பட்டுச்சுன்னா சரி நான் மாத்திக்கிறேன்னு சொல்லுங்க. இல்லை நான் இப்படிதான் பண்றேன் அப்படின்னா சொல்லிடுங்க ஓப்பனா, நான் இதுதான் இப்படிதான் நான் என்னோட கேரக்டர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சௌந்தர்யா புரிஞ்சுக்குவாங்க. சௌந்தர்யா புரிஞ்சுக்கக்கூடிய கேரக்டர் தான். எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேட்டா அந்த கான்செப்டே அவங்க மறந்து இருப்பாங்க இந்நேரம். அவங்களுக்கே இப்ப இது ஆச்சரியமா தான் இருக்கும், எதுக்கு இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணினோன்றது. அது ஏன்னா வந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் சட்டுன்னு மறந்துட்டு போற கேரக்டர். இது தேவையில்லாம இது மனசுல வச்சு 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 வெஞ்சன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரா இருக்கு. சோ பாப்போம் ஹரிஷ் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு அர்ணவ் ரீஎன்ட்ரி, இன்னைக்கா நாளைக்கா தெரியல, அர்ணவ் ரீஎன்ட்ரி சொல்லியிருக்காங்க. சோ அன்ஷிதா கொஞ்சம் பிஸி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. இந்த சம்மந்தி செய்து ஊட்டி விடுறதுக்கே அவங்களுக்கு டைம் சரியா இருக்க போகுது. சோ பாப்போம் சம்மந்தி செய்யறாங்களோ இல்ல வந்து சமைக்கிறாங்களோ தெரியல. ஆனா நைட் டைம்ல வந்து ஆண்காணியோடைய கிராசரிஸ வந்து திருடி சமைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. இது கண்டிப்பா விஜய் சேதுபதி கேட்கணும். எனக்கு நிஜமாவே விஜய் சேதுபதி மேல மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா முத்துக்குமரன் ரொம்ப ஓப்பனா சொல்றாரு, அரிசி எல்லாம் காணாம போகுது, அரிசி எல்லாம் குறையுது, நம்மளுடைய கிராசரிஸ் எல்லாம் காணாம போகுது அப்படிங்கிறாரு முத்துக்குமரன். ஆனா முத்துக்குமரனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முத்துக்குமரன் ஒண்ணு இல்ல, பிரஷ் பண்ண வராரு. பிரஷ் பண்ண வரும்போது இவங்க வந்து மறைஞ்சுக்கிறாங்க எல்லாரும். மறைஞ்சுக்கிட்டு கிச்சனுக்கு கீழே உட்காந்து மறைஞ்சுக்கிறாங்க, முத்துக்குமரனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. அவ்வளவு சீக்கிரட்டா அப்படி நீங்க சமைச்சு சாப்பிடுறதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு எனக்கு புரியல. அண்ட் கிராசரிஸ் வந்து உங்களுக்கு தனியா அவங்களுக்கு தனியான் இருக்கு.
உங்களுக்கு தேவைன்னா பிக் பாஸ் கேளுங்க, அவர் வந்து கொடுப்பாரு அப்படிங்கறத பெண்கள் அணிக்கு சொன்னது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ஆண்கள் அணியோடைய கிராசரிஸை திருடி பண்ணணும் அப்படிங்கிறதுல என்ன அவசியம் இருக்குன்னு எனக்கு புரியல. சாப்பாடு விஷயத்துல என்ன அப்படி சொல்லக்கூடாது, சாப்பாடு விஷயத்துல நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருப்பேன், நான் வந்து யாரையும் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன், பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டேன் அப்படின்னா சொன்ன அன்ஷிதா இன்னைக்கு வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் நான் வந்து நைட் பிரியாணி நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள் பிரியாணி பண்றாங்க, இன்னொரு நாள் ஃப்ரைட் ரைஸ் பண்றாங்க, இன்னொரு நாள் வந்து சப்பாத்தி ஏதோ பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க நைட் டைம், அது மிட் நைட் டைம்ல பண்ணி என்ன ஆக போகுதுன்னு எனக்கு புரியல. கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இவங்க இத மட்டும் கிடையாது. இப்ப இந்த அளவுக்கு நீங்க நல்லவங்களா காட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மறைஞ்சு திருட்டு வேலை பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுல நீங்க வந்து உங்களுக்கு பத்தல கிராசரி இல்லன்றதுனால ஆண்கள் கிட்ட இருந்து நீங்க திருடி செய்றீங்க. ஓகே. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அன்னைக்கு எதுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி போய் கேமரா முன்னாடி நின்னுட்டு அவங்களுக்கு சாப்பாடு பத்தல, அவங்க நல்லா தெரியுது, அவங்க பேசுறாங்க. கஞ்சி காசி குடிச்சுக்கலாம். ஒரு ஒரு டம்ளர் ஆளுக்கு ஒரு ஒரு டம்ளர் குடிச்சாக்கா சரியா போயிடும் இன்னைக்கு. என்ன சாப்பாடு அரிசி இல்லாங்க, இதுதான் நம்ம பண்ணி ஆகணும்ன்றது வந்துட்டு அங்க ஜென்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க, மேல் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம். சோ அவங்க வந்துட்டு என்ன இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற நிலைமையில தான் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு திருட தெரியாதா? பக்கத்துல தானே இருக்கு, ஒன்னும் பூட்டி எல்லாம் வைக்கலல்ல. அப்படி இருக்கும் போது நீங்க எதுக்கு தேவையில்லாம அவங்க கிராசரிஸ் எல்லாம் திருடி, அதுவும் மிட் நைட்ல யாருக்கும் தெரியாம, அதுவும் உங்க ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் 2 பேரை அவாய்ட் பண்ணிட்டு, இது என்ன மாதிரியான விளையாட்டுன்னு தெரியல. இதுல அன்ஷிதா அன்னபூர்ணி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க, அதுவும் என்னன்றது புரியல. சோ எனியோ அன்ஷிதாக்கு சண்டை போட்ட 2 பேருமே ஒரே இடத்துல இருக்காங்க, அதை கவனிக்கணும். சாச்சனாவும் இவங்களும் சாச்சனாவும் அன்ஷிதாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க சாப்பாட்டுக்கு. சண்டை போட்ட 2 பேரும் நைட் ஒன்னா சாப்பிடுறாங்க. அதுதான் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை அந்த சண்டை கூட எனக்கு இப்போ வந்து பிளான்டா பண்ணாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. ஏன்னா சண்டை போட்டு உங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயத்துல நான் இப்படி இல்லை, நான் அப்படிதான், நான் வந்து யாருக்கும் பார்ஷியாலிட்டி எல்லாம் பார்க்க மாட்டேன், நான் எல்லாருக்கும் கொடுக்குறவன், இவ்வளவுதான் இருந்துச்சு அன்னைக்குன்னு சாச்சனா கிட்ட அவ்வளவு சண்டை போட்டவங்க இன்னைக்கு வந்து சாச்சனா வச்சுக்கிட்டே நீங்க வந்து நைட் டைம்ல யாருக்கும் தெரியக்கூடாது, அதுவும் குறிப்பா சௌந்தர்யா ஜாக்லினுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சமையல் இதை பண்றீங்க, மற்ற எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, அவங்க 2 பேர் தவிர்த்து அப்படின்னா நீங்க வந்து இதை பிளான் பண்ணி பண்ணீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. அண்ட் இது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவர் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. அர்ணவ் வெளியில போனதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. அர்ணவ் இருந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த நைட் டைம்ல சாப்பிடுறது சாப்பாடு செய்யறதெல்லாம் இருந்து நான் பார்க்கல. அர்ணவ் வெளியில போனதுக்கு அப்புறம், அர்ணவ் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சது. ஸோ அது ஏதோ கேரக்டர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு அன்ஷிதாட்ட. அன்ஷிதா அவங்க மறுபடியும் அவங்களுடைய கேரக்டரை வந்து ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. அவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ரீவிசிட் பண்ணா மேபி அவங்க பண்ணது தப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு பாக்குறேன். பட் விஜய் சேதுபதி கேட்பாருன்னு எனக்கு தோணல. ஏன்னா அவர் வந்து இல்ல அவர் கம்ப்ளீட்டா வந்து சாச்சனாக்கு ஃபேவரா போகணுங்கிற ஒரு முடிவுல ஸ்டாண்ட்ல போயிட்டு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால அவர் கேட்பாருன்னு எனக்கு அவசியம் இல்லை. பட் வந்து பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாச்சனாவோட ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? சோ அங்க என்ன ஸ்கிரிப்ட் போகுதோ அதுலதான் அவர் கேட்க போறாரு. சோ சாச்சனா ஹேஸ் டு ரைட் ஆல் தீஸ். இதெல்லாம் சாச்சனா வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஸ்கிரீன் பிளே ரைட்டரான்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நல்ல ஊர்ஜிதமா சொல்றாங்கல்ல, சாட்டர்டே இது ஒரு கொஸ்டின் வரும்னுட்டு அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா சௌந்தர்யிட்ட சொல்றாங்கல்ல. சோ எங்க இருந்து வரும் அந்த தைரியம்? இல்ல, உங்களுக்கு சாச்சனா தான் ஸ்கிரீன் பிளே ரைட்டர்னா இப்பவே வந்து முடிவு பண்ணிடலாம், இந்த ஷோ ஃபிளாப் அப்படிங்கறத இப்பவே சொல்லிடலாம். ஏன்னா ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டருக்கு வந்து எல்லா பக்கமும் பார்க்கணும். ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரா உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் பார்க்கணும். எப்படி வந்து போலீஸ்க்கு வந்து எல்லா பக்கமும் கண் இருக்கணும்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே ரைட்டருக்கும் எல்லா பக்கமும் கண் இருக்கணும். யார் யார் என்ன பண்றாங்க, என்ன பாக்குறாங்க, என்ன பேசுறாங்க, எல்லாத்தையுமே கவனிக்க வேண்டியது ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரோட வேலை. அப்பதான் வந்து நீங்க வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து கொடுக்க முடியும். ஆனா சாட்சினா அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே ரெடி பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ ஃபிளாப் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ இது வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அப்படிங்கறத தாண்டி பிக் பாஸ் ஷோ நடத்துற விஜய் டெலிவிஷனுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எல்லாம் பாக்குறீங்க, ஓகே, ஃபைன் வித் இட். இத்தனை நாள் நீங்க பார்க்கல, பட் இப்ப பாக்குறீங்க, ஓகே. பட் இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. நீங்க வந்து ஸ்கிரீன் பிளேயை மாத்துங்க, ஸ்கிரீன் பிளே ரைட்டரை மாத்துங்க.
ஒருவேளை அது சாச்சனாவா இருந்தா நீங்க மாத்துங்க அப்படிங்கறது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். ஏன்னா இப்படி ஸ்கிரீன் பிளே போயிட்டு இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. எல்லா கண்டென்ட் டீமையும் கம்ப்ளீட்டா மாத்திட்டு எல்லாரையும் மாத்திட்டீங்க, எல்லா கண்டென்ட் கொடுக்குற எல்லா டீமையும் மாத்திட்டீங்க, கிரியேட்டிவ் டீமை கம்ப்ளீட்டா மாத்திட்டீங்க. கிரியேட்டிவ் டீம் ஹெட் வந்து உங்களுக்கு புதுசா அவங்க வந்து கிரியேட்டிவா டாஸ்க் வந்து ரெடி பண்றாங்க. அப்படி உங்களுக்கு புதுசா டாஸ்க் ரெடி பண்றவங்க எல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ணல கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது பாக்குறதுக்கு ஒரு அழகா இருக்காது. கண்டிப்பா. சோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம். ஓகே ஹரிஷ், இன்னைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாரஸ்யம் இருக்க போதா, இல்ல இப்ப ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி இவங்க எல்லாம் தயாரா இருக்கணும்னு நினைக்கிற ரோஸ்ட் வாங்குறதுக்காக. சோ பாப்போம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம் ஹரிஷ். கண்டிப்பா. நன்றி. நன்றி.